இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தொடர் மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 150 ஆண்டுகள் பழமையான வீடு இடிந்து விழுந்திருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலூர் என்ற கிராமத்தில் இருந்த 150 ஆண்டுகள் பழமையான வீடானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இடிந்து விழுந்திருக்கின்றது. அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடு இடிந்து விழுந்த நேரத்தில் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 150 ஆண்டுகள் பழமையான வீடு ஒன்று இடிந்து விழுந்திருக்கின்றது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் அருண் பிரசாத். தற்பொழுது 150 ஆண்டுகள் பழமையான வீடானது மழையின் காரணமாக இடிந்து விழுந்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அக்கம் பக்கத்தினர் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறிப்பாக தரங்கம்பாடி பகுதியில் பரவலாக காலை முதலில் இருந்தே கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக பழமையான வீடு ஒன்று இடிந்து விழும் நேரடி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் திருக்கலாச்சேரி, திருக்கடையூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் அதிகனமழை பெய்து வருகிறது. தற்போது திருக்கலாச்சேரி ஊராட்சியில் பாலூர் கிராமத்தில் தெற்கு தெருவில் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான வீடு ஒன்று இருந்து வந்துள்ளது. சமீபத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பழமையான வீடு இடிந்து விழுந்தது. தற்போது இந்த நேரடி காட்சிகள் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் மின்கம்பிகள் மீது விழுந்து மின்கம்பிகளும் அருந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சேதம் ஏற்பட்டுள்ளது. பகுதி முழுவதும் முதற்கட்ட நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத நிலையில் பழமையான வீட்டில் பொன்னுதுரை, நீதிராஜன், லலிதா உள்ளிட்ட 3 குடும்பத்தினர் வீட்டின் பின்பகுதியில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வீடு இடிந்து விழும் பதைபதைக்க வைக்கும் நேரடி காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அருண் பிரசாத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts.